வேண்டாம். நீங்கள் நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க, நான் முடிச்சுட்டேன். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். அவனுக்கு வரியை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்ற 22 பாத்தீங்கன்னா செய்கிறாரு. அது லூக்கா 20, 25, மார்க் 12, 17 நான் ராயனுக்குரியதை என்ன செய்ய வேண்டும்? ராயனுக்கு கொடுங்கள், தேவனுக்குரியதை என்ன செய்ய வேண்டும்? நம்ம ரெண்டையும் நீங்க செய்ய வேண்டும். தேசத்துல என்னது, தேசத்துக்கு நீங்க வரி கொடுக்கிறது போல தேவ ராஜ்யத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமா இல்லையா? அதுதான் இந்த இடத்துல கொண்டு வருகிறார். ரோமர்களுக்கு அவங்க உலகத்தின் பிரகாரம் இருக்கிறாங்க. இப்ப அது ரெண்டையும் அவருக்கு சொல்றாரு. நீங்க ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டீங்க, இப்ப ஊழியமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க உலகத்திலே வாழ்ந்ததை விட இப்ப நீங்க இன்னும் என்னது சிறப்பாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்க. அப்ப எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? செய்யணும். எவனுக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியை செலுத்திடுங்க. அதையும் செலுத்திடுங்க. கடனோ லோனோ அதையும் கட்டிடுங்க. எவனுக்கு பயப்பட வேண்டுமோ பயப்படுங்கள். இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு. எத்தனை ரூல்ஸ் இருக்கு வாசிங்க. யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துறோம். யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செலுத்திடணும். அம்மாவில போயிட்டு அங்கங்க ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த விலைவாசியெல்லாம் வர்றதுக்கெல்லாம் காரணம் தேசம் அப்படியே இப்போ வந்தது வறுமைக்கு போடுறதுக்கெல்லாம் காரணம்னு கேட்டால் நம்ம கையை விரித்து நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? செயல்படாமல் இருக்க. வாங்கியே பழகிட்டோம், கொடுத்து பழகிறது இல்லைங்க. இனி என்ன செய்யணும் பாருங்க. ஆகையா யாவருக்கும் செலுத்த வேண்டியதை கடன் செலுத்திடுங்க. அவங்கவுங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு செய்யறது செஞ்சிருங்க, பிள்ளைகள் செய்ய வேண்டியது செஞ்சிருங்க, சபைக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க, தேசத்துக்கு என்னென்னலாம் தான தர்மம் செய்யணுமா எல்லாம் செய்யுங்க. எவனுக்கு வரி செலுத்த வேணுமோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சிடணும்? என்னென்ன இதுக்கெல்லாம் நீங்க வரி செலுத்தணுமோ அதுக்கெல்லாம் நீங்க டாக்ஸ் கட்டணும். நீங்க கம்பெனி வேலை செய்றீங்களா அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு வரி செலுத்த வேண்டும். தண்ணி வரி செலுத்த வேண்டும். வேற என்னத்துக்கு வரி செலுத்துறீங்க? தண்ணி வரி செலுத்தாம பைப்பு அங்க இடையில உடைச்சு அதுல தண்ணி எடுத்து கத்துடைய பிள்ளைகளும் இந்த காலவேளையில் உங்களை ஆண்டவருக்கு பயங்கரமா அபரிதமா ஆசீர்வதிக்க போகும். இன்னைக்கு வீட்டில் படுத்தா தூக்கம் வராது. எல்லாரும் ஆமா இல்ல அங்க கதை வச்சுட்டு இதை இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம இன்னமும் அப்படியே ஏழ்மையா தானே இருக்கிறோம். இன்னமும் ஃப்ரீ பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம். ரேஷன் கடையில் போயிட்டு இன்னமும் என்னது அரிசியை